இலங்கை பகுதிகளில் மீன்பிடிக்கும் தமிழக மீனவர்களை கட்டுப்படுத்தும் விதமாக கச்சத்தீவு உள்ளிட்ட பகுதிகளில் அதிநவீன கண்காணிப்பு கேமராக்களை இலங்கை அரசு அமைத்து வருகிறது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் பாலா. இலங்கையினுடைய வடபகுதி மீனவர்கள் அவர்கள் ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அதாவது தமிழக மீனவர்கள் எங்களுடைய கடல் பகுதியில் எங்களுடைய வாழ்வாதார மீன்களையும் மீன் வளங்களையும் அள்ளிக்கொண்டு செல்வதுடன் எங்களுடைய வாழ்வாதாரமான கூண்டு மீன்கள் மற்றும் அலைகளை அவர்கள் அள்ளிக்கொண்டு செல்கின்றனர். இதனால் எங்களுடைய வாழ்வாதாரம் முற்றிலும் பாதிக்கப்படுகிறது. இதை தடுக்க வேண்டிய இலங்கை கடற்படை தடுக்காமல் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறது என்று தெரிவித்து அவர் இலங்கை கடற்படைக்கு எதிராக போராட்டங்கள் தற்பொழுது இலங்கை வடமாகாண மீனவர்கள் நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் தமிழக மீனவர்களை கட்டுப்படுத்தும் விதமாக இலங்கையினுடைய கச்சத்தீவு பகுதியிலையும் அது மட்டுமில்லாமல் இலங்கையினுடைய நெடுந்தீவு மற்றும் மீனவர்கள் அதிகமாக செல்லக்கூடிய பகுதிகளில் மீனவர்களை கண்காணிப்பு கேமராக்கள் அதிநவீன கண்காணிப்பு கேமராக்களை கடலுக்குள் அமைக்கும் பணிகளை இலங்கை கடற்படையினர் செய்து வருகின்றனர். இந்த கண்காணிப்பு கேமரா மூலமாக நேரடியாக அதாவது மீனவர்கள் அதிகம் வாழும் பகுதிகளில் சிசிடி எல்இடி டிவிகள் வைத்து இலங்கை கடற்படை மீனவர்களை எப்படி தடுத்து நிறுத்துறாங்க, அவங்க எந்த பகுதிக்கு வராங்கன்னு சொல்றதை அவங்க நேரடியாக கண்காணிக்கும் விதமாக இணையதள வசதிகள் தற்பொழுது தீவிரமாக செய்யும் பணியில் இலங்கை கடற்படையினர் ஈடுபட்டு வருவதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. அது மட்டும் இல்லாமல் அங்கு எங்களுடைய பகுதிக்கு அதாவது நெடுந்தீவு போன்ற பகுதிகளை எவ்வளவு தூரம் வராங்கன்னு சொல்றதை குறித்து இந்திய அரசுக்கும் அவர்கள் வீடியோ மூலமாக அனுப்புவதற்கான வசதிகளும் செய்வதாக அங்கு உள்ள தகவல்கள் வருகிறது. இதனால் தமிழக மீனவர்களுடைய இலங்கை கடல் பகுதிக்குள் மீன் பிடிப்பது தமிழக மீனவர்களுடைய வருகை குறைக்கப்படும் என்பது அவர்களுடைய நம்பிக்கையாக உள்ளது. தந்தி செய்திகளுக்காக ராமேஸ்வர துறைமுகத்திலிருந்து கேமராமேன் மதனுடன் பாலா.